OnePlus Nord 2 பற்றி 2 செம்ம ஹாப்பி நியூஸ். நீங்கள் வந்து நம்மளோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா OnePlus Nord 2ல் உள்ள டிசப்பாயின்மெண்ட்டான ஃபேக்டர்ஸ்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம். அதில் நம்ம கவர் பண்ண மேஜரான 2 விஷயத்தையும் OnePlus அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றது ஷார்ட் ஆஃப்ல மீடியாடெக் சிப்செட்டோட டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருந்தேன், இந்த டெவலப்பர் சப்போர்ட் அண்ட் ஸ்டஃப். பட் அதை பற்றி OnePlus சொன்னது பார்த்தா ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டாவது கேமராவோட லீக்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே மட்டமான லீக்காக இருந்துச்சு ஒரு சைடில். பட் இப்போ OnePlus அஃபிஷியலாக அவங்க என்ன கேமரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வெளில விட்டுருக்காங்க, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே போதும் Nord 2 வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நேற்று ஃபஸ்ட் நம்ம ப்ராசஸரை பற்றி பேசிடுவோம். ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மீடியாடெக் ப்ராசஸருக்கு பொதுவாகவே இந்த ரூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி கஸ்டம் ராம் சாஃப்ட்வேர்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் OnePlus வந்து இங்கே OnePlus வந்து ரொம்பவே டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்பெனியாக தான் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களே மீடியாடெக் யூஸ் பண்ணாலும் மீடியாடெக்கோட ஒரு டீப்பான இன்டெகிரேஷன் பண்ணி பூட் லோடர் அன்லாக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ கர்னல் ரிசோர்ஸை வெளில விட்றாங்க. ஸோ ப்ராபப்ளி OnePlus டிவைஸ் இது. ஸோ நிறையா டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக இந்த டிவைஸ்க்கு கஸ்டம் ராம் பண்ணிவிடுவாங்க, அதுவும் ஈஸியான ப்ராசஸாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. கூகுள் கேமரா என்னடா அப்படின்னா அதுக்கும் OnePlus தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் இது ஒரு OnePlus ஃபோன். ஸோ கண்டிப்பாக இதுக்கான மாட்ஸ் சீக்கிரமாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஈஸியாக இது முடிஞ்சிடும் நான் அது நினைக்கல. ஸோ மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. இமேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமென்சிட்டி ப்ராசஸில் ISP நான் ஓகேவாக தான் இருக்குது. பட் இவங்க இந்த ஏஐ அப்ஸ்கேலிங் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்லிடுறேன், ஏஐ பற்றி போன வீடியோவில் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஏஐ ரொம்ப சும்மா தான் அப்படின்னு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே லைக் S21 அல்ட்ராவாக இருக்கட்டும், எனி டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப்ட்ராகன் 8088 உள்ள சிப் செட்டாக இருக்கட்டும், எனி டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஏஐ சிப்பை விட இந்த ஃபோனில் உள்ள ஏஐ சிப் பெட்டராக ஸ்கோர் பண்ணுது, பெஞ்ச் மார்க்கில் மட்டும் இல்லை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மேஜர் திங்ஸ். ஃபோட்டோகிராஃபியை பயங்கரமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மினிமம் 540p ரெசல்யூஷன் வந்து இருக்கணும், அதுக்கு கீழே எந்த கண்டென்ட் ப்ளே பண்ணாலும் இது அப்ஸ்கேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம மெயினான ஃபேக்டருக்கு போவோம், கேமரா. ஏன்னா போன வீடியோவில் நம்ம ஒரு லீக் பேசியிருந்தோம், அந்த லீக் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. லைக் என்ன லீக், அந்த லீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, Nord 1ல் ஓரளவுக்கு ஓகேவான கேமரா செட்டப் இருந்துச்சு. 48MP IMX 586 அதோட OIS கொடுத்துருந்தாங்க, டீசெண்டான செட்டப்பு. பட் திடீர்னு Nord டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு Nord CEன்னு அதுக்கு பதிலாக ஒன்று விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 64MP ஆம்னிவிஷன் மொக்க கேமரா கொடுத்துட்டு அதில் OISையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது OnePlusோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எல்லா ஃபோன்லேருந்து OIS தூக்குறதே குறியாக இருக்கிறதுனால இந்த Nord 2லேயும் ஒரு 64MP ஆம்னிவிஷன் சென்சாரை கொடுத்துட்டு OISை தூக்கிடுவாங்க அப்படின்றது தான் நம்ம ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. பட் இது வந்து சில லீக்ஸ்லாம் நான் பார்த்தது. பட் என்ன உண்மை அப்படின்னா OnePlus இன்னொரு லீக் இருந்துச்சு, பட் நான் அது நம்புற மாதிரி இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லலை. பட் ஆஃப்டர் ஆல் அது உண்மையாக போயிடுச்சு. என்ன அப்படின்னா OnePlus 9ஓட வைட் ஆங்கிள் சென்சாரை ப்ரைமரி சென்சாரை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எஸ், அது மாசான சென்சார். அது ஒரு Sony IMX 766 50MP சென்சார், செம்ம பெரிய சென்சார். லிட்ரலி OnePlus 9Rல் உள்ள கேமராவை விட இதில் உள்ள கேமரா நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சென்சார், பெஸ்ட்டான சென்சார். ஃபோன் ப்ரைஸ் மட்டும் அரௌண்ட் 30,000 இருந்துச்சுன்னா இதான் பெஸ்ட் கேமரா அப்படின்னு டிக்ளேரே பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல சென்சார். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. OnePlus 9லே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ பயங்கரமான கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா மட்டும்தான் வெளில விட்டுருக்காங்க. பட் ப்ராபப்ளி இவ்வளோ நல்ல ப்ரைமரி கேமரா கொடுக்கறதுனால மற்றதில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ப்ரைமரி கேமரா வைஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். பட் இங்கே நமக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு, இதுவும் லீக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டரில் மேஜராக பேசின 2 விஷயமே இப்போ பாசிட்டிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த ஃபோனை அவங்க நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஃபேக்டரில் 30,000 ப்ரைஸே நான் கொஞ்சம் இந்த இவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு வந்து 30,000 வச்சாங்கன்னா தப்பாயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ இவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்கு 30க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். 30 பர்ஃபெக்டான ப்ரைஸாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பாசிட்டிவ் ஆன மாதிரி இருக்குது இந்த ஃபோனை பற்றி. சிப்செட் மீடியாடெக்காகவே இருந்தாலும் OnePlus இஸ் ரிஃபைனிங் இட் அஸ் ஹெல். பட் இப்போ இன்னும் இந்த ஃபோனில் எதுவும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெம்பரரியாக என்னெல்லாம் சொல்கிறேன். பட் இதெல்லாம் மேஜரான விஷயமாகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் கலர் OIS இன்டெகிரேஷன். எஸ், OnePlus நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆக்சிஜன் OIS தான். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த OnePlus Nord 2லேருந்து அந்த ஃபோனில் வர ஆக்சிஜன் OIS பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OIS 11.3. ஸோ ஆக்சிஜன் OIS 11.3னாவே அது வந்து ஒரு ஆக்சிஜன் OIS மாதிரி, அது பார்க்குறதுக்கு ஆக்சிஜன் OIS மாதிரி இருக்கும். பட் அதோட கோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போவோட கலர் OIS, இல்லாட்டி நீங்கள் Realme யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே தான். ஸோ கோட் பேஸ் அப்படி தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆக்சிஜன் OIS மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் OIஸை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் மட்டும் இல்லாமல் அது ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு காரணமே அதோட லைட்டான ஒரு பேஸ் லைன் தான். பட் கலர் OIS கொஞ்சம் ஹெவியானது, கொஞ்சம் ஆக்சிஜன் OIஸை விட ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் OnePlus எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதுதான் இப்போதைக்கு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர்னு சொல்லலை, மேபி எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்குது.
மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. மற்ற எல்லா விஷயத்துலையும் இப்போ நம்ம கேமராலையும் தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ ப்ராசஸர்லேயும் டெவலப்பர் சப்போர்ட்லாம் மாசாக இருக்குன்ற மாதிரி அஷூரன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மீடியாடெக் ப்ராசஸர் போகிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ராபப்ளி இந்த ஃபோனில் ஒரு 5G பேண்ட் 2 5G பேண்ட் இல்லாமல் 6-7 கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக மீடியாடெக் 5G எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்குன்றதுனால அந்த சிப்செட் கொடுத்தாலே எல்லோரும் 6-7 5G பேண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதுவும் இன்னொரு நல்ல விஷயம் தான். ஸோ ப்ராபப்ளி இந்த ஃபோன் அரௌண்ட் அண்டர் 30 வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இதே சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன லீக் இருக்குன்னா, நார்டில் இருந்த அதே 90 Hz ஆம்புலட் தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, நல்ல டிஸ்பிளே தான், 120 Hz இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் டிஸ்பிளேயில் வந்து 2 பஞ்ச் ஹோல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இதில் ஒரு சிங்கிள் கேமரா தான் கொடுக்குறாங்க. நார்டில் கொடுத்த அதே 32MP சென்சார் கொடுத்தா செம்மையாக இருக்கும். 16MP குறைக்காமல் இருந்தால். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்டில் உள்ள அல்ட்ரா வைடை தூக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். லைக் நார்டில் செல்ஃபிக்கும் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க, அது இந்த ஃபோனை தூக்குறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லீக்கான ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா 2 பஞ்ச் ஹோலுக்கான இடமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம அந்த வீடியோவில் நிறையா டிசப்பாயிண்டட்ன்ற மாதிரி பேசியிருந்தோம். பட் அது எல்லாமே இப்போ ஃபால்ஸ் ஆன மாதிரி OnePlus வந்து மாசாக கொடுத்துட்டாங்க. OnePlus ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கடைசி எல்லா லான்ச்சஸுமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் மாசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நார்ட்லேயே கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவல் கொண்டு போ ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்கேஸ் இந்த ஃபோன் வந்து ப்ராபப்ளி இப்போ இதோட ஸ்பெக்ஸ்லாம் கேட்கும்போது OnePlus 9R விட இது ஒரு பெட்டர் ஃபோனாக இருக்குது. ஸோ எப்படி ஃபேர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த நாட் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.